இந்த பெண்களை பத்தி நம்ம பெண்களை பத்தி எடுத்துக்கலாம். பெண்களுக்கு இன்னொரு பெயர் தையலர்ன்னு பேர். ஏன்னா, தையல் தைக்கும்போது 2 துணி பாகமா பிரிச்சு 2த்தையும் ஒண்ணா இணைக்கும்போது, தையல் இணைச்சு ஒரு துணிய ஒரு ட்ரெஸ்ஸா மேக் பண்ணிடுறாங்க. அதப்போல இந்த பெண்கள் தையல் என்றால் இணைப்பு, குடும்பத்துல உள்ளவங்கள அனைவரையும் உலகம் முழுவதையும் கோர்வையாக செய்து அருளாற்றல் பெண்களுக்கு தான் உரியது அப்படின்றத முன்னோர்கள் எடுத்து சொல்றாங்க. இன்னொன்னு, பெண்ணுக்கு நேரிழையாள் என்ற மற்றொரு பெயரும் இருக்கு. ஏன்னா, துணி நெய்யும் போது துணி நெசவுல நெய்யும் போது முதல் பாவு நேரிழை, குறுக்கே செலுத்தப்படும் நூல் இழைக்கு பேரு ஊடு இழை. அப்போ பெண்ணை இங்க நேரிழையாகவும் ஆணை ஊடு இழையாகவும் கூறுகிறாங்க. அதே போல உலகம் முழுவதும் மக்கள் குலத்தில் நேர்மையாக நேரிழையாக இருப்பவள் பெண். அவர்களை முன்வைத்து ஊடு இழையாக விளங்குபவர்கள் ஆண் மக்களே. ஆக மொத்தத்துல ஆண் இல்லாத பெண் இல்ல, பெண் இல்லாத ஆண் இல்ல, இரண்டும் ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் அது ஒரு நல் வாழ்க்கையாகவும் குடும்பமாகவும் இருக்குது. இப்போ இந்த பெண்கள் எவ்வளவு முன்னுக்கு வந்திருக்கிறாங்க வாழ்க்கையில. பெண்கள் எவ்வளவு துணிகரமாக செயல்படுறாங்க. நீச்சல்லையும் முதலிடம், மலை ஏறுவதிலும் முதலிடம், விஞ்ஞானத்திலும் முதலிடம், பைலட்லயும் முதலிடம், வீராங்கனையாகவும் இருப்பது முதலிடம். அப்போ பெண்களுக்கு அவ்வளவு சக்தி எங்கிருந்து கிடைக்கிறதுனா, இறைவனே அந்த சக்தியை ஊட்டி ஊட்டி பெண்ணுக்கு ஒரு மகா சக்தியை கொடுக்கிறார். அதனால அந்த பெண் என்பவள் மிகவும் மதிக்கக்கூடியவள். பெண்ணு எப்பொழுதுமே ஒரு ஷார்ப்பான ஒரு அறிவு இருக்கும் அவங்களுக்கு, பெண்களுக்கு. எப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப கணவன் ஒரு 200 மைல் தூரத்துல 200 மைல் கிலோமீட்டர்லயே தூரத்துல இருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு சின்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு தெரிஞ்சிடும், மனைவிக்கு, வீட்டுல இருக்க பெண்ணுக்கு. அதே மாதிரி தன் குழந்தைங்களுக்கு எங்கன்னா ஏதாவது நடந்தாலோ ஏதாவது இருக்கான்னா அவளுக்குதான் முதல்ல அந்த குடும்பம்ன்ற மனைவிக்கு ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு நிகழ்ச்சி தெரிஞ்சு உடனே ஆபத்தா என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அவங்க வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்களுக்கு அது என்னமாவே இருக்கும். ஆனா சிலர் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா என்னவோ தெரியல, எப்ப பார்த்தாலும் இப்படி இருக்காங்களே என்ன. இல்ல, அவளுக்கு தான் தெரியும் அந்த அருமையும் பெருமையும், அந்த நுணுக்கமான ஒரு அறிவு, நுண் அறிவுன்னு வரும் மகரிஷி. அந்த நுண் அறிவாலதான் இந்த பெண்கள் அந்த குடும்பத்தையே நிர்வகிச்சு வராங்க அப்படின்றத ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பெண்ணுக்குமே தெரிஞ்சதுதான். அந்த பெண்ணு எப்படிப்பட்டவளாக இருக்கிறான்னா, மேரி கியூர் விஞ்ஞானியா இருக்கிறாங்க, கல்பனா சாவ்லா சேட்டலைட் இருக்காங்க, கமலா ஹாரிஸ் பிரசிடென்டா இருக்காங்க, கிரண் பேடி அவங்களும் ஒரு பெரிய IAS, சுனிதா வில்லியம்ஸ், இப்படிப்பட்ட ஒரு பெரிய பெண்கள் எல்லாமே ஒரு பெரிய சாதனைக்குள்ளார இருக்காங்க. பிரதமர் இந்திரா காந்தி இருந்தாங்க, அவங்களும், மார்கரெட் தாட்சர், அப்புறமா மகரிஷியினுடைய மனைவி அன்னை லோகாம்பாள், அவங்க பார்த்து அவங்க தன் கணவரை உலக நன்மைக்காக, உலகத்துக்காகவே அவங்க தியாகம் செய்தவர்கள். அப்போ பெண்களுக்கு என்ன குணம் இருக்கு? தியாக குணம் இருக்கு. பெண்களுக்கு எப்படி இருக்கு? அருமையான ஒரு சகிப்புத்தன்மை இருக்கு, விட்டு கொடுக்கிற குணம் இருக்கு. எல்லாமே அந்த பெண்ணுக்கு எல்லா வளமும் நிறைஞ்சவள் தான் அந்த பெண்ணு. அந்த வீட்டுக்கு தெய்வம்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம். பெண்ணை தெய்வி, தெய்வம், ஐயோ என் குடும்ப தெய்வமாச்சே, அந்த பொண்ணு இல்லைன்னா நான் இல்லை, என் மருமகள் ரொம்ப நல்லவளாச்சே, எல்லாம் பட்டு கெட்டு ஆன பிறகு மருமகளை உயர்த்தி பேசுவாங்க. ஏன்? அவள் நடந்துக்கிற முறை, அவ எவ்வளவு குடும்பத்துல அமைதியாகவும் தியாக மனப்பான்மையாகவும், யாரு என்ன சொன்னாலும் அதை சகித்துனேன், அதை பொறுமையோடவும் விட்டு கொடுக்கறதும் சகிப்புத்தன்மையிலையும் தியாகத்திலையும் சிறந்தவள் யாருன்னா அது பெண்ணு தான். அப்படிப்பட்ட பெண்ணு விட்டு கொடுக்குறா, ஆனா கெட்டு போறாளா? இல்லை, விட்டு கொடுப்பவன்
கெட்டு போவதில்லை என்பது சித்தர்களின் வாக்கு, முன்னோர்களின் வாக்கு. இப்போ இந்த மூணுத்தை வச்சே குடும்ப அமைதிக்கு வரலாம். இந்த குடும்ப அமைதி எப்படி நடத்துறாங்க, குடும்ப அமைதி எதுக்கு தேவை அப்படின்னு மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்க, தனி மனித அமைதிதான் குடும்ப அமைதி, குடும்ப அமைதிதான் சமுதாய அமைதி, சமுதாய அமைதிதான் உலக அமைதி அப்படின்ற நோக்கத்தோட மனவளக்கலையை ஆரம்பிச்சாங்க. அப்போ குடும்பத்துல ஒவ்வொருவருக்கும் பிணக்கு என்ன சண்டை, பிணக்குகள் வருவது இயல்பே. சின்ன சின்ன விஷயத்துக்கு குழம்புல உப்பு இல்லைனாலும் சண்டை வரும், தண்ணி ஏன் வைக்கலனாலும் வரும், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் குழந்தைங்க கூட எதிர்த்து பேசுற மாதிரிலாம் இருக்கும். ஆனா அந்த நேரம் அவ என்ன செய்யறா, அந்த மனச சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ பிணக்கில்லாத வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னா, ஞானம் உள்ளவன், அறிவு உள்ளவங்க தான் அந்த குடும்பத்தை நிர்வகிப்பாங்க. ஞானி என்றால் துறவு மட்டுமல்ல, குடும்பத்தில் இருந்து கொண்டே துறவரம் கூடுறாங்க பாருங்க, அவங்கதான் ஞானி. அமைதியான நிறைவான வாழ்க்கையை வகுத்து கொண்டு குடும்ப உறுப்பினர்களுக்கும் வகுத்து தர வேண்டியது ஒவ்வொரு குடும்ப தலைவரின் ஞானத்தின் தலையாய பயன். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். இப்போ இந்த குடும்பத்துல எது பெண் அழகா ஆண் அழகா கிடையாது. அழகு என்பது முகத்தில் இல்லை, அழகு என்பது நமக்குள் உள்ள உறவில் இருக்கிறது. நீ என்னை நேசிக்கிறாய், ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் மீ. நாம் இருவருக்குள்ளும் தானாக ஏற்பட்ட உறவு அழகாய் மலரும். அதுக்கு மகரிஷி சொல்றாரு, பியூட்டி இஸ் நாட் தி ஃபேஸ், பியூட்டி இஸ் இன் தி ஹார்மனி. Between two of us, you like me, I like you. So, in between two, automatically the harmony itself blossoms into the beauty அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்படி இருந்தாலும் கூட எப்படியாவது பிணக்கு வருது, எப்படியாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல சண்டை வரும். அது சில வீட்டுங்கள்ல சிறியதா இருக்கும், சில வீட்டுங்கள்ல பெரியதா இருக்கும். புயல்னா சூறாவளி, இந்த புயலும் இந்த சண்டையும் வந்தா தெரியாது, அது போன பிறகுதான் அதனுடைய சேதங்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்றாங்க. அப்புறம் பிணக்கு எழுது ஏன் சண்டை அடிக்கடிக்கு வருது அப்படின்னா, 4 காரணங்கள் அப்படின்னு மகரிஷி எடுத்து கொடுக்குறாங்க. தேவை, நீட், அளவு, குவான்டிட்டி, தன்மை, குவாலிட்டி, காலம், டைம். இந்த 4 பரிமாணங்களில் தான் ஏதாவது ஒண்ணுத்துல இருவருடைய சிறிதேனும் வேறுபாடு இருக்கும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுல மனைவி சொல்றாங்க, ப்ரெஷர் குக்கர் தேஞ்சு போச்சு, எனக்கு பேன் வேணும், இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வாங்கி தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பையன் உடனே குடுகுடுன்னு ஓடியாந்து, அப்பப்பா எனக்கு சைக்கிள் வேணும், நான் ஸ்கூல் போறதுக்குன்றான். அப்ப இப்ப அம்மாவுக்கு ப்ரெஷர் குக்கர் வாங்கி தர்றதா, பையனுக்கு சைக்கிள் வாங்கி தர்றதா? அப்ப சின்ன சின்ன பிணக்குகள் அங்க எழுது. இது எதனால வருதுன்னா, தேவையினால வருது. தேவை, நீடு. அப்புறமா சரி ப்ரெஷர் குக்கர் வாங்கலாம்னு முடிவு எடுத்துக்கிறாரு. ஏன்னா இன்கிரிமெண்ட் வருது, நான் அடுத்த மாசம் உனக்கு இது வாங்கி தரேன், சைக்கிள் விலை அதிகம், இதுக்கு வேற ப்ரெஷர் குக்கர் மட்டும் வாங்கி தரேன்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ அளவுல ஒரு பிரச்சனை வருது. என்னது, என்ன அளவு வாங்கலாம்? 5 லிட்டர் வாங்கலாமா, 10 லிட்டர் வாங்கலாமா, 15 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் வாங்கலாமா அப்படின்னு அங்க சிறு சிறு சலசலப்பு, சிறு சிறு பிணக்குகள் வரும். அந்த நேரமும் அது அளவினால வருது, குவான்டிட்டியால வருது. அப்புறம் எந்த கம்பெனியில வாங்கலாம், அந்த குவாலிட்டி என்ன, ப்ரெஷர் குக்கர் எந்த கம்பெனி இது நல்லா இருக்கும் அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை சொல்றாங்க, இந்த நிர்வாணம் தான் நல்லது அப்படின்னு ப்ரெஷர் குக்கர் வாங்குறதுக்கு அப்படின்னும் போது அங்க எதனால வருது, ஒரு சின்ன பொழுப்புனா இவங்க சொல்லுவாங்க, ஒரு இடத்த காட்டுவாங்க, இல்ல இன்னொரு கடையில போய் வாங்கலான்னும் போது அங்க ஒரு சிறு சிறு தலைப்பு வரும், அது குவாலிட்டியால வருது. சரி, எல்லாம் முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ வாங்கணும், பொருளை வாங்குறதுக்கு இன்கிரிமெண்ட் வரும் ஒரு 3 மாசம் கழிச்சுதான். இந்த 3 மாசம் அளவு காலம் தள்ளி போடணும்
அப்போனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க, சரிங்க நீங்க மொதமே வாங்கிட்டாங்க, எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல, பரவாயில்ல அப்படின்னு அந்த இடத்துல அவங்க விட்டு கொடுக்குறாங்க. அப்போ எப்படியெல்லாம் பிணக்கு வருது? தேவையினால, அளவுனால, தன்மையால, காலத்தால. நீட், குவான்டிட்டி, குவாலிட்டி, டைம். இதனால வருது. அப்புறமா சரி. பிணக்குகள் எழும்போது யாரு இந்த குடும்ப அமைதியை எடுத்துக்கணும் அப்படின்னா, யாரு ஒருவர் ஒவ்வொருவருமே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ் இந்த முக்கோணத்தை ஒண்ணு நம்ம மனசுக்குள்ளேயே பதிச்சு வச்சுக்கணும். ஏன்னா, அந்த இடத்துல பொறுமையை கையாளணும். ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா, அந்த விஷயத்துக்கு நம்ம மீறி போகும்போது என்ன ஆகும்? அமைதி குலையும். பீஸ்ஃபுல் போயிடும். அதனால அந்த நேரத்துல பொறுமையை கடைப்பிடிக்கணும். அதே நேரத்துல யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சகிச்சுக்கணும். டாலரன்ஸ் பண்ணிக்கணும். அதே நேரத்துல விட்டு கொடுத்துடணும். சரி, எனக்கு வேணாம். இந்த பொருள் எனக்கு வேணாம். இது சாப்பிடுற பொருள் எனக்கு இது வேணாம். நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு அமைதி முறையிலும் சாந்த முறையிலும் சொல்லும்போது அங்க ஒரு தியாக மனப்பான்மை கிடைக்குது. அப்போ ஒவ்வொருவருமே என்ன இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும்? ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் என்கிற அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ் இந்த மூணுத்தையும் போட்டுக்கினா எங்க குடும்பத்துல அமைதி தானே வரும். எங்கன்னா பிணக்கு வருமா? வராது. அப்ப தனக்கு விருப்பம் இல்லாதவற்றை பிறிதொருவர் செய்த போதும் அதை தாங்கிக் கொள்ளும் திறனே சகிப்புத்தன்மையாகும். அது சின்ன உதாரணம், வேப்பிலைய அரைச்சிட்டு முழுங்கிட்டோம்னா உடல்ல சின்ன சின்ன குடல் புழுக்கள் போயிடுது பாருங்க. அதை போல சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிணக்குகள் ஓடி போயிடும். தனக்கு விருப்பமான ஒன்றை தனக்கென வைத்துக் கொள்ளாது பிறருக்கு மனம் வந்து அளிப்பதே விட்டு கொடுத்தல். சிலது எந்த பொருளா இருந்தாலும் எனது 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 தான் எனதுன்னு அப்படியே புடிச்சு வச்சுப்பாங்க. அது இல்லாம அது அவங்க நம்ம கிட்ட இருக்கிறதே 3 மாசம் கழிச்சுதான் இதை யூஸ் பண்ண போறோம். ஏன் இந்த தடவை நம்ம இவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு விட்டு கொடுக்கிற தன்மையும் அந்த நல்ல குடும்ப பெண்ணுக்கு வரும். நல்ல தன் நலத்தை கருதாது பிறர் துணைநலம் கருதி தன் உடல், பொருள், ஆற்றலை அறிவறுப்பதே தியாகம். இப்ப பாருங்க, வேதாத்ரி மகரிஷி என்ன செய்தாரு? குடும்பத்தையே விட்டுட்டு தியாகமா வெளியே வந்தாரு. அவங்க மனைவி என்ன செய்தாங்க? தன் விருப்பப்படி, தன் கணவர் விருப்பப்படி சேவா சங்கத்துக்கே அவங்க தத்தம் கொடுத்துட்டாங்க. அப்போ அவர்களுடைய தியாகத்தை பார்க்கணும். ஏன் நம்ம இன்னைக்கு மகளிர் தின விழாவை ஒட்டி குடும்பத்தில் இல்லாம குடும்பத்தை விட்டு இந்த மன்றத்துக்கு வந்து தன்னலமற்ற கருதி தொண்டு செய்றீங்க பாருங்க. அது எவ்வளவு சிறப்பு, அது எவ்வளவு தியாகம். அப்ப அந்த பெண்ணுக்கே உரிய லட்சணம் எதுனா தியாக குணம் தான். எப்போ ஒரு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த குடும்பத்துக்கு வந்து உடைக்கிறாளோ, அவங்களோடக்காகவே அர்ப்பணிக்கிறாளோ, அவளே ஒரு தியாகி, அவளே ஒரு துறவி. துறவிக்கு எங்கேயும் போவானா, இது ருத்ராட்ச மாலை போட வேணாம், வெள்ளப்புடவை கட்ட வேணாம். நம்ம மனசு இருக்கு பாருங்க, இந்த மனசை விட்டு கொடுத்தாலுமே போதும், அதுவே துறவி. சரி, குடும்ப அமைதிக்கு என்னென்னலாம் வேணாம்? டோன்ட் கமாண்ட், டோன்ட் டிமாண்ட், டோன்ட் கமெண்ட். பிறரை குறை சொல்லக்கூடாது, பிறரை அதிகாரம் செலுத்தக்கூடாது, பிறரை கட்டளையிடக்கூடாது. ஆர்டர், நீ இதை செய்தியா அதை செய்தியா அதெல்லாம் இல்லை. ஒரு வேலையை செய்யறதுக்கு கூட சொல்லும் போதே, அம்மா கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து வந்துட்டாம்மா அப்படின்றதுக்காக அந்த தண்ணியை எடுத்துன்னு வா அப்படின்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்போ பேசும் பொழுதே கட்டளையிடக்கூடாது, பிறரை குறை சொல்லக்கூடாது, பிறரை ஆஹ் டிமாண்டும் பண்ணக்கூடாது. அப்படின்னா குடும்பத்துக்கு நிச்சயமா அமைதி கிடைச்சிடும். சரி, குடும்பத்துக்கு எது ரொம்ப வரும்னா ஈகோ வந்துடும். முதல்ல எங்க இருந்தாலும் ஈகோ வந்து முன்னிக்கும். அந்த ஈகோவே இருக்கக்கூடாதுன்றாரு மகரிஷி. கணவன் மனைவி உறவு நட்பாக இருக்க வேண்டும், ஃப்ரெண்டாவே இருக்கணும் எப்போதுமே. அப்போ செக்ஸுவல் கான்டாக்ட்லயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். பிடிவாதம் இருக்கக்கூடாது அந்த இடத்துல. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா இந்த உறவு முறையில நம்ம விட்டு கொடுக்குறோம்னா, இந்த உறவு முறையை காத்தனா அங்கு அன்பு பூ போல மலரும். சரி, சினம் தவிர்த்து மற்றவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கணும். இன்னைக்கு என்ன ஒரு 10 கோவம் வந்துருச்சு எதிராளிக்கு, அடுத்தவங்களுக்கு. ஆனா
அந்த கோபத்தை தனிச்சுக்கின்னு நம்ம சிந்தனை பண்ணும்போது என்னவோ அவங்க செய்த நன்மையெல்லாம் வரும். அவரு நமக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களே, நம்ம குடும்பத்துக்காக இதெல்லாம் செய்தாரு, இவரு மேல நம்ம கோச்சுக்கலாமான்னு சிந்தனை பண்ணும்போது நிச்சயமா அங்க அமைதி ஏற்படும். வேதாத்ரி மகரிஷி அமெரிக்காவுல ஒரு இடத்துல போய் மீட்டிங் சொற்பொழிவு ஆற்றிருக்காரு. அப்போ ஆண் பெண் எல்லாம் உட்கார்ந்துன்னு எழுதுறாங்க. அம்மா, சின்னத்தை பத்தி யாருக்கு சின்னம் வருது வரலன்றத ஒரு நோட் மாதிரி எழுதி கொடுங்கம்மா அப்படின்னாராம். எழுதியிருக்காங்க எல்லாருமே. எழுதும்போது அப்படி லைனா வராரு, ஒரு ஒரு பேப்பரா படிச்சுட்டு இருக்காரு. படிச்சு படிச்சு எடுத்து வச்சுட்டு போய் ஸ்டேஜில் உட்காந்துட்டு சொல்வாரு, கணவனுக்கு உயர்வா மனைவிக்கு உயர்வா அப்படின்லாம் அங்க வேண்டாம். யாருக்கு அறிவு, நாலேஜ், அறிவு யாருக்கு ஆறாவது அறிவு வேலை செய்கிறதோ அவர்களே தீர்மானம் பண்ணிக்கணும். மீறி உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலன்னா அங்க குடும்பம் அமைதிப்படாது. அவங்க மொத்தத்துல ஒவ்வொருத்தருக்கும் அறிவுதான் வேலை செய்யணும் அப்படின்றதையும் அங்க எடுத்து சொல்றாரு. அப்புறம் தம்பதியருக்குள்ள தனியான ரகசியம், தனித்தனியே பொருள், வரவு செலவு எல்லாம் தனித்தனியா இருக்கக்கூடாது. 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து ஒண்ணாதான் பேசணும். வரவுக்கு அப்படியே பணம் பத்தலைன்னா வரவுக்குள் செலவு செய்ய வேண்டும். அதாவது சிக்கனம், சிந்தனை, சீர்திருத்தம் என்ற முறையில அங்க நடத்தணும். அப்போ ஒருவரை ஒருவரே புரிந்து கொண்டு மற்றவர் கருத்துக்களை, மனைவி ஒரு கருத்து சொல்றான்னா அந்த கருத்துக்கு கணவன் விட்டு கொடுக்கணும். இல்ல கணவன் ஒரு கருத்து சொல்றாரு, குடும்ப காரணமாக, குடும்பத்தின் மூலமாக அவர் ஒரு கருத்து சொல்லும் போது இவங்க மனைவின்றவங்க சிந்திச்சு இந்த தடவை அவருக்கு விட்டு கொடுத்துடலாம், என்ன இப்ப அதனால அப்படின்னும் போதே அங்க கருத்து வேறுபாடு இல்லை, இருவருக்கும் ஒத்த கருத்தாக இருக்கும் பொழுது அங்க குடும்பத்துல பிணக்கு என்பதே இல்லை, குடும்ப அமைதிதான் சீர்தூக்கும். சரி, இந்த மாதிரி சகிப்புத்தன்மை எனக்கு வரல, எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரியல, எனக்கு டாலரன்ஸ் பண்ண தெரியல, எனக்கு டிமாண்ட் எப்ப பார்த்தாலும் டிமாண்ட் பண்றேன், நான் கமெண்ட் பண்ணிடுறேன், எனக்கு சில குணங்கள் இப்படிதான் இருக்குதுன்னு யோசனை பண்றவங்களுக்கோ, இல்ல அப்படி இருக்குது என்னால முடியலன்னு தன்னிச்சையாக யோசனை பண்ணும்போது கிடைக்கும் போது என்ன செய்யணும்? தவம் செய்யணும். மன்றங்கள்ல தவம் செய்யணும், தவம் கத்துக்கணும். எப்படி கத்துக்கணும்னா, தவத்துக்கு 14 to 40 பீட்டா வேவ்ஸ், 8 to 30 ஆல்பா வேவ்ஸ், 4 to 7 தீட்டா வேவ்ஸ், 1 3 டெல்டா வேவ்ஸ். இப்போ நம்ம நல்ல மகரிஷி அவர்கள்லாம் 1 to 3க்கு இருப்பாங்க, டெல்டாவில் இருப்பாங்க. ஆனா நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்கள் தவம் செய்ய 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 என்ன கிடைக்கும்னா 8 to 13 ஆல்பா வேவ் கிடைக்கும். இந்த ஆல்பா வேவோட தான் அமைதி நிலையில தான் எந்த முடிவும் எடுக்க முடியும். அப்ப தவம் செய்து மனச அமைதி நிலைக்கு இருக்கும்போது இந்த தவம் செய்ய செய்ய என்ன தவம் செய்யறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஆயிரம் ஆயிரம் பெனிஃபிட் கிடைக்கும் பாருங்க. நுண்மான் நுழைபுலம் அறிவு, பர்சிபிகாசிட்டி, பெருந்தகமை, மேக்னிமிட்டி, ஏற்புத்திறன், ரெசிபிட்டிவிட்டி, இணக்கத்தன்மை, அடாப்டபிலிட்டி, படைப்புத்திறன், கிரியேட்டிவிட்டி, இத்தனை 5 நற்குணங்களும் நாம் செய்யும் ஒவ்வொரு தவத்திற்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் இதெல்லாம். அப்போ இதெல்லாம் தவம் செய்யறோம், உடற்பயிற்சி செய்யறோம், காயகல்ப பயிற்சி செய்யறோம், மனவளைக்கு தவம் செய்யறோம். இதெல்லாம் செய்துட்டு ஒரு இடத்துக்கு போறோம். இந்த இடத்த விட்டு வேற எங்கேயோ ஏதோ இடத்துக்கு போறோம்னு வச்சுங்க. அப்போ அந்த இடத்திற்கு ஏற்ப அந்த அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்க உள்ள மக்களுக்கிட்டையும் நம்ம என்ன செய்வோம்? சுமூகமா பழகுவோம். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம அன்பே சொல்லாக. ஒரு சொல்லு உயர்விலையும் கொண்டு போகும், ஒரு சொல்லு கீழையும் கொண்டு போகும், ஒரு சொல் மனிதனையும் வீழ்த்திடும். அப்படியெல்லாம் இல்லாம அந்தந்த இடத்துக்கு ஏற்ப அனைவரிடமும் நல்ல முறையில பழக முடியும். பழக முடியும் போது அப்ப நம்ம ஒரு வெற்றி கொள்வோம். என்ன வெற்றினா தனி மனித அமைதி. மகரிஷி எடுத்தவொன்ன தனி மனித அமைதிக்கு தான் ட்ரைனிங் கொடுக்கறது. அதுதான் பயிற்சி, உளப்பயிற்சி, மனப்பயிற்சி, காயகல்ப பயிற்சி எல்லாத்தையும் கொடுக்கும்போது தனி மனித அமைதி எப்படி இருக்கும்?
ரொம்ப சூப்பர்பா இருக்கும். குடும்ப அமைதிக்கு வந்துரும். குடும்ப அமைதி வரும்போது அக்கம் பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரீட்ல அங்க இங்க எல்லாத்துக்கும் சமுதாய அமைதி கிடைச்சிடும். உலக அமைதியும் கிடைக்கும். இந்த 4 அமைதி முக்கியன்றதுக்கு தான் மகரிஷி அவர்கள் மனவளக்கலையை நோக்கமாக எடுத்தது. சரி. உடற்பயிற்சி செய்யறதுனால என்ன கிடைக்கும்னா, உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். தவம் செய்யறதுனால என்ன கிடைக்கும்னா, மனம் வளம். வளத்தோட இருப்போம். அதாவது சோர்ந்தே போட மாட்டான். எது இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம எதையா இருந்தாலும் இத அன்பினாலேயே சரி பண்ணலாம். அப்படின்ற மாரி வரும். அந்த பயிற்சிய யாருக்கு ரொம்ப முக்கியமா இப்ப நம்ம வந்துட்டோம் மனவளக்கலைக்கு, நம்ம கத்துக்கிறோம். இப்ப வருங்கால ஜெனரேஷன் நம்ம குழந்தைங்களுக்கு நிச்சயமா இந்த பயிற்சிகள் எல்லாம் சொல்லிக் குடுக்கணும். அப்பதான் அந்த குழந்தைங்க தனி மனிதன் அமைதியா இருக்கும்போதே, அந்த குழந்தைங்க படிப்புல சிறப்பான படிப்பு படிக்குங்க. எப்பன்னா 8 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் உடற்பயிற்சி கற்றுக்கொள்ளலாம். ஐயோ! வயசாகி போச்சுன்னு நினைக்க வேணாம். 80 வயசு வரைக்கும் நம்ம கத்துக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லி தரும்போதே, அதுங்க அருமையான குழந்தைங்களாவும், நல்ல சிறப்பாக வளர்ந்து, அதுங்களும் குடும்பத்துக்காகவும், உலக மக்களுக்காகவே சேவை செய்ற அளவுக்கு அவங்க வந்துருவாங்க. உடல், உயிர், மனம் 3மே செவனே இருக்கும். வாழ்க வளமுடன்! வாழ்க வளமுடன்! டைமிங் இருக்கா? ஹலோ! மாலதி? வாழ்க வளமுடன்மா. எஸ். டைம் இருக்காம்மா? வாழ்க வளமுடன்! மா டைம் இருக்கு. இல்லைன்னா அவங்கள ஸ்கிப் பண்ண சொல்லலாம். டிபெண்ட். வாழ்க வளமுடன். அருமையான ஸ்பீச்மா. வாழ்க வளமுடன்!